இந்த பால் வந்து எத்தனை வருஷமா கறந்துட்டு இருக்குது இப்போ? ஒரு மாடுங்களா? எத்தனை வருஷமா சின்ன பையன்ல இருந்து கறக்குதா பால் கறக்கிறது? நானுங்களா? இருக்குங்க. முதலே அட்வான்ஸ் ஒரு மாட்டுக்கு 1 லட்சம் ரூபா தர்றாராமா. 1 லட்சம் ரூபா கொடுத்து தான் பால் கறக்குறாராமா. அதனால் யாராவது மாடுகன்னு இருக்கிறவங்க ஒரு மாட்டுக்கு 50,000. ஆமாம், 2 மாட்டுக்கு தான் 1 லட்சம் தர்றேன்னாரு. ஒரு இதுகளுக்கு கண்ணுக்குட்டி விடுறது, ஒவ்வொரு கண்ணுக்குட்டி விடுறது இல்லை. எங்கே பிடிச்சி கட்டுவேன்? இங்கே பிடிச்சி கட்டிடுவியா? சுரக்கவே இல்லை. இது எத்தனாவது மாடு மாப்பிள்ள? 12வது மாடு. இப்போ காலையில் கறக்கிறது 12வது மாடா? காலை எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? காலையில் 5 மணிக்கா? எத்தனை மணி வரைக்கும் பால் கறக்கணும்? 10:30 வரைக்கியா? அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால்? 60 லிட்டரா? சரி சரி. சுரப்பு பால் வந்து இன்னும் சுரப்பு எடுக்கல. ஓ, இது பூரா எருமை மாடு தானே? பசு மாடுகள் இல்லையா? ஏன் வீடு வீட்டுக்கு ஊற்றணுமா? ஓ, கறந்து முடிக்கிறதுக்கு 10:30 ஆயிடுது. வாரப்பணமா மாச சம்பளமா பால் கறக்கணைங்களுக்கு கொடுக்கறது? 10 நாளைக்கு ஒருக்கா பால் பணம் கொடுத்துட்றது. யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஓ, செலவுக்கு வேணால் 10-5 வாங்கிக்கலாம். சரி சரி. மாடு இருந்தால் தான் தெரியுங்களா? மாடு இல்லைனாலும் தருவீங்களா பணம்? இது என்ன? எப்படி அளந்து ஊற்றிக்கிறதா? சரி சரி. ஆனால் ரெகுலராக கறந்தே ஆகணும். இந்த மாட்டு பண்ணையில் எத்தனை மாடு மொத்தம் கறக்கிறது? இங்கே 4 மாடு இருக்கா? இந்த பால் வந்து எத்தனை வருஷமா கறந்துட்டு இருக்குது இப்போ? ஒரு மாடுங்களா? எத்தனை வருஷமா சின்ன பையன்ல இருந்து கறக்குதா பால் கறக்கிறது? நானுங்களா? ஒரு 6-7 வருஷம் தானுங்க. 6-7 வருஷமா. யார் பழக்கி விட்டது? அப்பா தானுங்க. ஓஹோ. பால் கறக்கிறது சொந்த மாடு இருந்துச்சுங்களா? அதனால எங்கள் அப்பா கறக்கும் போது நானும் சேர்ந்து கறப்பேன். அப்படியே பழகி. ஓ, அப்படியே பால் கறந்து பழகியாச்சு. சரி சரி சரி. ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் வந்து இந்த சிந்து மாடு மாதிரி 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிறது இல்லையே.
கறக்காது. அது இப்படி எத்தனை லிட்டர் கறக்கு? 5 லிட்டரு கறக்கும். 5 லிட்டரு. 5 லிட்டர் கறக்கிற மாடு எங்கே இருக்குது? அதெல்லாம் பண்ண மாடு தான் கறக்கும். நாட்டு மாடு வந்து 4 லிட்டர். இல்லை இந்த எருமை மாடு இதுங்களா? அதெல்லாம் கறக்குங்களே. பன்னீர் அவர்களுக்கு, ஏர்னா அவங்களுக்கு சரி. ஆனால் கறந்து கையெல்லாம் வலி எடுத்துக்கு. காப்பு ஏற்றுறதுனால தெரியாது. மிஷின் வாங்கிடலாமல்ல பால் கறக்கிறதுக்கு? வண்டியில் வாங்கி செட் பண்ணிட்டோம்னா போகிற பக்கம் அங்கங்கே அது ரசத்தும் சேர்ந்து இழக்காது. நிறையா பக்கம் பண்ணையில் வச்சு பார்த்து கொடுத்தாலும் இப்போ கைக்கிறதில் ஓட்டுறாங்க. கைக்கிறதில் அது ரொம்ப ஐக்கிரூட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த பைசா போட்டுருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா ரசம் சேர்ந்து அதனால பயந்துக்கிட்டு மாடு கெட்டு போயிடுது. ரசத்துக்கு வந்துருச்சுன்னா அது கணக்காக போய் தவறு நான் பண்ணி மாற்றணும். கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா ரசத்துக்கு போய் மாடு அதனால கூட போய் கைக்கிறதுலேயே ஓட்டுறாங்க. சரி. சம்பளமெல்லாம் கட்டுதா? அதனால இது சொந்த தொழில். இது இதுக்கு பால் கிடையாது. சரி. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நல்லது கெட்டது எதா நடந்தாலும் இது போய் நம்ம பாலை கறந்துட்டு எங்கேயும் போக முடியும். மீனை போக சரி. சரி. கண்ணுக்குட்டி பால் விட்டுறக்கூடாது. பார்த்தீங்களா? ஏன் ஓடுது பால்? கண்ணுக்குட்டி அவுத்துட்டா தாய்கிட்ட பால் விட்டாம அப்புறம் எப்படி இருக்கு பால் விடுவீங்க மாட்டுகளுக்கு? கண்ணுக்குட்டிக்கு மேய்ச்சல் இல்லை, அதனால தான் பால் குடிக்க வரமாட்டேங்குது. ஓ, இங்கே ஒரு மாடு கண்ணு ஊட்டுது. இப்போ இனிமேல் இது கறக்கிறது. இது ஆல்ரெடி கறந்தாச்சு. இப்போது கறந்துட்டு கண்ணு ஊட்டிகிட்டு இருக்குது. இந்த மாடு வந்து இப்போ தான் பால் ஊட்டிகிட்டு இருக்குது. இது நீ மடி சுரந்ததுக்கப்புறம் நீ மீண்டும் எடுத்து தான் நீ பால் கறக்கணும். பால்காரருக்கு வந்து ஒரே இவர்கிட்ட எத்தனை பேருங்க யாராச்சும் மாட்டுக்கு பால் கறக்கணும், நீங்கள் இவரை கூப்பிட்டுக்குங்க. முதலே அட்வான்ஸ் ஒரு மாட்டுக்கு 1 லட்சம் ரூபா தர்றாராமா. 1 லட்சம் ரூபா கொடுத்து தான் பால் கறக்குறாராமா. அதனால் யாராவது மாடுகன்னு இருக்கிறவங்க ஒரு மாட்டுக்கு 50,000. ஆமாம், 2 மாட்டுக்கு தான் 1 லட்சம் தர்றேன்னாரு. நான் மாற்றி சொல்லிட்டேன்.
இவர் பேர் ஆனஸ்ட்ராஜ். பழனியில் நீங்கள் அடிவாரத்துலலாம் பார்க்கலாம், கடையில் இருப்பார். கடையில் பால் ஊற்றிட்டு நீங்கள் இவருடைய கான்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது வந்தீங்கன்னா பழனி அடிவாரத்தில் கடைகளுக்கு பேக்கரிக்கெல்லாம் பால் ஊற்றுறாராமா. முதல்ல பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டுக்கு 50,000 கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தான் பாலே கறக்குறாரு. சரிங்களா? ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் தரமாட்டாராமா. நீங்கள் தான் அவர் வந்து பழனி அடிவாரத்தில் காலையில் 10 மணிக்கு மேலே, நைட்டு 10 மணிக்கு மேலே கடைகளுக்கு பால் ஊற்றுறாராமா. நீங்கள் அதனால் இவரை கான்டாக்ட் பாருங்கள். யாராவது மாடுகன்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே குறைக்காட்டி மாட்டை காட்டி 50,000 நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனாவது மாடு இப்போ கறக்கிறது? இப்போ கறக்கிறது இவர் பார்த்து 14வது மாடு கறக்கிறாராமா. இன்னும் எத்தனை மாடு இருக்குது கறக்க வேண்டியது? 12 மாடு. மொத்தம் ஒரு நேரத்துக்கு எத்தனை மாடு கறக்குது? ஏங்க ஒரு நேரத்துக்கு 30 மாட்டில் பால் கறக்குறாருங்க. இது வந்து உண்மையாகவே நீர்ன வேலைங்க. 30 மாடு காலையில் எந்திரிச்சதுக்கு 30 மாடு காலையில் 30, சாயந்தரம் 30ஆ? ஒரு 5 மாடு தான் கம்மியாகுது. காலையில் 30 மாடு பால் கறக்குறாரு. சாயந்தரம் 25 மாடு பால் கறக்குறாரு. சரிங்களா? இது வந்து இவங்களே பால் கறந்து இங்கே எடுத்துக்கிறாங்க. இது எங்கே நம்ம பார்த்தோம்னா பழனி சைடில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தான் போய் வந்து ஒரு பால் கறந்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து ஆனஸ்ட்ராஜ். இவரை நீங்கள் பார்க்கணுன்னா நைட்டு 10 மணி ஆயிருமா பழனி கடைகளுக்கு ஊற்றும்போது. நைட் 10 மணிக்கு மேலே தான் பழனி பேக்கரி கடைகளுக்கு, டீ ஸ்டால்க்கெல்லாம் பால் சப்ளை பண்ணுறாரு ஆனஸ்ட்ராஜ். நீங்கள் வேணும் இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவர் ஃபோன் நம்பர் வேறு தரமாட்டார். ஆமாம், நான் என்ன பண்ணுறது தெரியல, அவருக்கு ஃபோன் இல்லைங்கிறாரு. சரிங்களா? அதனால் யாராவது எருமை மாட்டு பால் வேணும் பழனி பகுதி இல்லைன்னா நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு நம்பர் உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன். 30 மாடு பால் கறக்கிறாராமா. அதனால் பரவாயில்ல. வீடியோ பண்ணுறது ஒரு சில மாடுக்கு மிரண்டுக்கும். ஆனால் இந்த மாடு மிரண்டுக்கல, அதில் ஒரு சந்தோஷம். பயந்துக்குச்சுன்னா சிரமம் தானே. இந்த மாட்டுக்காரமாக வேறு அங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது வீடியோ எடுக்க. என்ன பண்ணுறது? சத்தம் போட்டான். பால்காரரே கஷ்டப்பட்டு பால் கறக்குறாரு. பெரிய எருமைங்க இதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு படுத்துருக்கு. எனக்கு 10 மணிக்கு மேலே எல்லாமே மேய்ச்சலுக்காக கிளம்பிடுது. 11 மணி நவுத்து போவாங்களாமா. அதுக்கான தீவனங்கள் ஒரு வைக்கோல், இந்த மலை, அந்த இது மேலே ஒரு காக்காய்க்கு வந்துருக்குது. நல்லா தான் ஒரு கிளைமேட் ஜம்முன்னு தான் இருக்குது. இது ஒரு 15 உருப்படி எருமை இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாடு வளர்த்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேல் இருக்குது. விவசாயம் சார்ந்த தொழில். இந்த மாடு, இந்த எருமை மாடு இதில் வச்சு தான் அவங்க வந்து குடும்பம் நடத்துறது, மற்ற எல்லா காரியம் இதை பார்க்குறாங்க. இது டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் வந்து பால் கறந்துட்டு போயிடுவார். இவங்களுக்கு எந்த விதமான சிரமங்கள் கிடையாது. இவங்க வந்து ஒன்லி மேய்ச்சி கொண்டு வந்து கட்டினா சரி. இதுக்கு எந்த ஒரு தீவனங்கள் எதுவுமே வைக்கிறதில்ல.
யாருங்க பால் அளக்கிறது? ம். கைச்செடி முன்னாலே கிடந்தது. கைச்செடி பார்த்துக்கணி. பால் நோட்டை எடுத்துக்குவாரு. சரி பால் பால ஓ இப்போ வந்து ஊத்துனா தளக்கணுமா? சரி. ஆமா. ஒரு வருஷம் வாங்கலாம். சரியா ஏடா ஒரு ஊற்றி போடலாம். இன்னும் ஒரு சேலை ஒன்றும் சரியா போச்சு. எங்க இருக்குறீங்க? என்னைய பாக்குறவ நீங்க ஊத்துனா தானே உங்களுக்கு கணக்கு. ஊத்தாம கையில் வச்சுட்டு என்ன பாலுன்னு அவ்வளோதான் பால். எனக்கு எருமைக்கு 50,000 ரூபா பத்தாதா கொடுக்குறக்கு முன் அட்வான்ஸ்? பால்காரரு ஓ விளம்பரம் போட்டாச்சு. இந்த 3,000 3 மாதம் தூக்கி நீ புரிஞ்சு சாயங்காலம் ஆல்ரெடி வழி சாயங்காலம் எனக்கு மாட்டுக்கு 50,000 கண்ணு போட்டதுமே. இவனு கொடுக்க மாட்டானுங்க. ஐயோ இந்த மாட்டுக்காரர் தான் சொன்னார் இப்போ என்கிட்ட. இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. போய் கண்ணு குட்டி கட்ட வேணாம். காசு ஒரு கணக்கு பார்த்து எழுதிக்கலாமா? கணக்கு பார்த்து எழுதிக்கலாமா? காசு எழுதிட்டாப்பா. காசு எழுதும் போதா அந்த புளிக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன்? அங்க 500 ரூபா எடுத்துருக்கிறேன். எவ்வளோ கொடுத்துருக்குறேன்? 3000 ரூபா எடுத்துருக்கிறேன். 500 3000 700 ஆமா. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் ஒரு 250 ரூபா காய்கறி வாங்கினது. அதுவும் கைத்தறி பிடிங்கிட்டாப்புல அப்போதைக்கு. இந்த நாள் தானே வெள்ளிக்கிழமைக்கு அதுவும் பிடிங்கிட்டாப்புல. நான் ஒரு நாள் வச்சு கிடையாது. எவ்வளோ ஆச்சு? 3850 ரூபா. பழைய கணக்கு 3900 ரூபா இருக்கு. அப்புறம் ஒரு 500 ஆகுவாங்க. செலவு பிள்ளைங்க கொடுக்கணும் தெரியுமா? ஆக்கு எனக்கு என்ன எல்லாரும் குடிக்கணும் காசு. அந்த புளி எல்லாரும் குடிக்கணும் காசு 500. அப்படி என்னையும் கோட்டு கொள்ள போறா. அது போனோமா வரமில்ல. இப்பவா கொடுத்துச்சு? நேத்தான கொடுத்துருக்குற. நேற்று கொடுத்துருக்கு. அதுக்கு 4 நாளுக்கு முன்னே ஒரு தடவை ஒரு 5 நாள் இருக்கு. 21ஆம் தேதி 25 இருக்காது. நீ எதை எழுதி விடு. கணக்கு பார்த்து எழுதிக்கலாம். எப்படியோ சிறுகா காசு வாங்கி பால்காரர் நிலைமை மண்டையே உடச்சிக்க வேண்டியதா இருக்குது. எங்கடா காயுதா கொடுக்கா பேப்பரை